அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கு எனது முதல் வணக்கம். என்னை இந்த ஃபங்க்ஷனில் அறிமுகப்படுத்தி உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பெப் டாக் மாதிரி கொடுக்க சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி நிறைய கோஆர்டினேட் பண்ண மிஸ்டர் அரசு பரமேஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். மிஸ்டர் கே நல்லுசாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். மேடம் அருணா மேடம்க்கு என்னுடைய வணக்கம். மேலும் நிறைய பேருடைய பேர் எனக்கு தெரியல, பட் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றிகள் கூட. இதுபோல் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் எனக்கு கலந்துக்கிறதுக்கு 20 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து நான் என்னை தகுதிப்படுத்தி இந்த மேடையில் நின்று உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, என்னோடய சர்வீஸ் நான் ஆல்மோஸ்ட் 2005 நான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு ஜாயின் பண்ணேன். இப்போ 2025 ஆகுது. 20 வருஷம் என்னோடய சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 45 வயசு ஆகுது. எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் தயக்கம் கிடையாது. 45 வயசு ஆகுது. ஸோ என்னோடய 20 வருஷ சர்வீஸ் முடித்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஒரு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனில் என்னை போல் படிக்கிற ஒரு பசங்களுக்கு ஒரு பேசுகிறதுக்கான என்னுடைய தகுதி எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கோன்றதை பொறுத்து தான் நம்ம தகுதிப்படுத்திக்கிறோமா, தகுதி அந்த இடத்துக்கு வரோமான்றது முடிவு பண்ண முடியும். இது என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப நான் என்னென்ன அச்சீவ் பண்ணேன், எங்கே படித்தேன்னு மட்டும் சொன்னாங்க. ஏன்னா என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப அவங்க நிறைய டைம் கேட்டாங்க என்னோடய பயோடேட்டா என்னன்னு சொல்லி. நான் என்னோடய பயோடேட்டாவை டெலிபரேட்டாக தான் கொடுக்கல, வேணும்னு தான் கொடுக்கல. ஏன்னா நம்ம இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஒரு பில்டப் கொடுத்து ஹைப் கொடுத்து உங்களை ஏமாற்றணும்னு செய்யக்கூடாது. லைக் ஏன் அப்படின்னா, உங்களை என்னை பார்த்து ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ரியாலிட்டி என்னன்றதை நான் சொல்லணும். லைக் நான் என்னை பற்றி அறிமுகத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதுதான் ரொம்ப உண்மையாக இருக்கும் கூட. லைக் நான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஆள். காலேஜ் வரைக்குமே தமிழ் மீடியம், அதாவது +2 வரைக்கும் தமிழ் மீடியமில் படித்தேன். தென் காலேஜ் தமிழ் லிட்ரேச்சர், பிஜி தமிழ் லிட்ரேச்சர். இது ரெண்டும் முடித்ததுக்கப்புறம் காலேஜில் ஒரு லெக்சரராக ஒரு 6 months நான் படித்த கல்லூரியிலேயே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். பட் நான் இந்த சின்ன வயசுலேயே சில பேர் சொல்லுவாங்களா, நான் படிக்கிறப்பே கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருந்த ஒரு ஆள் கிடையாது. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஸ்கூல் டேஸில் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் அப்பா கிட்ட கையெழுத்து வாங்குறப்ப திட்டு வாங்காமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குற ஒரு சாதாரணமான ஆள். ஏன்னா எவ்ரி மந்த் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுவோம், கண்டிப்பாக மேக்ஸில் ஃபெயில் ஆகிடுவேன். ஸோ சில சமயம் தெரியாமல் எங்கள் அம்மா பேரை சைன் போட்டு அடுத்த மாதம் அழகாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டோமே, அப்பா கிட்ட வந்து திட்டு வாங்காமல் சைன் வாங்கிடலான்னு அந்த புத்தி கூட இல்லாமல், போன மாதம் நம்ம கையெழுத்து போட்டோமே இந்த மாதம் அவரை கேட்குறோமேன்ற புத்தி கூட இல்லாமல் அடி வாங்கி மாட்டின ஆள் தான் நான். ரொம்ப ரொம்ப ஒரு நார்மல் மிடில் கிளாஸ், ஒரு ரொம்ப சாதாரண படிக்கிற ஆள். இது ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் என்னை விட அதிகமாக படிக்கிற பசங்க தான், என்னை பார்க்குற வரைக்கும் தெரியுது. ஏன்னா உங்கள் மேடம் கிட்ட, அருணா மேடம் கிட்டேயும் பேசினேன். நீங்களாம் எப்படி படிப்பீங்க, நம்மளை போல் இருக்காங்களா இவங்க அப்படின்னு. இல்லை, என்னை போல் கண்டிப்பாக நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் நார்மலாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக படித்த ஒரு ஆள் தான் நான். கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நானே அந்த சமயம் சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மாவும் என்னை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. லைக் ஓகே, ஏதோ படித்து முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல எங்கள் அப்பாவுக்கு ஒரு எனக்கு தெரியாமல் நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். லைக் என்னால் ஏதோ ஒன்று படிக்க முடியும், ரொம்ப அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுன்ற ஏதோ ஒரு எண்ணத்தை எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் தெரியப்படுத்தியிருக்கேன். பட் எனக்கு தெரியல அது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்போ என்னை ஜுவாலஜியில் தான் சேர்த்து விட்டாங்க ஃபஸ்ட்டு. பிஎஸ்சி ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜில் தான் சேர்த்து விட்டாங்க. பட் நான் அப்போ வந்து இல்லை என்னால் ஜுவாலஜியில் எனக்கு படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், நான் தமிழ் லிட்ரேச்சர் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். அப்போவே நினச்சிட்டார், இது தேராது, லைக் திடீர்னு தமிழ் லிட்ரேச்சர்லாம் படித்து எங்கேம்மா வேலை கிடைக்கும், நீ ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னா. இல்லை நான் வந்து ஸ்கூல்லலாம் வந்து பேச்சு போட்டியிலலாம் நிறைய கலந்துக்குவேன், அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லி என்னை காலேஜில் வந்து எங்கள் அப்பா நான்லாம் வந்து சேர்த்து விட மாட்டேன், நீயே போய் வந்து ஹெச்ஓடிகிட்ட பேசிக்கோ அப்படின்ட்டாங்க. லைக் நானே திருப்பி போய் எங்கள் ஹெச்ஓடிகிட்ட பேசி என்னை வந்து ஜுவாலஜிலேருந்து எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் ஆல்மோஸ்ட் அட்மிஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ எங்களுடைய ஹெச்ஓடி அவங்க
உயிரோடு இல்லை, அவங்க பேர் சுவாமிக்கண்ணு செல்லப்பா. அவங்க வந்து என்னம்மா இப்போ வந்து கேட்குற அப்படின்னு சொல்கிறப்போ பக்கத்தில் ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சார் பரவாயில்ல மேடம், கொடுக்கலாம் இவங்களுக்கு ஒரு சீட் தானே, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சீட் தானே, இவங்களை தமிழ் லிட்ரேச்சருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஆர்வமாக வந்து படிக்கிற பசங்க தான் நாளைக்கு நம்ம பேரை காப்பாற்றுவாங்க, ஆல் பாஸ் பண்ணி காலேஜ் விட்டு வெளில போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சொன்னாங்க. ஸோ அந்த சொன்ன பொழுது சரி ஓகேன்னு எனக்கு அந்த தமிழ் லிட்ரேச்சருடைய வந்து சப்ஜெக்டை படிக்க சொல்லி கொடுத்தாங்க. தென் நான் 3 years நான் முடித்தேன். நான் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ ஐ எம் யூனிவர்சிட்டி 2nd rank. ஸோ அப்போ அந்த மேடையில் வந்து என்னை சொல்கிறப்ப சொன்னேன், நீங்கள் எனக்கு வந்து ஒரு போனால் போகுதுன்னு ஒரு சீட் கொடுத்தீங்க, லைக் வந்து நான் படித்து பாஸ் பண்ணி உங்கள் பேரை காப்பாற்றிடுவேன், ஆல் பாஸ் பண்ணி வெளியில் போயிடுவேன்னு நினச்சிங்க, நான் உங்கள் யூனிவர்சிட்டி ரேங்கே வாங்கிட்டேன் மேடம் சொல்கிறப்ப எனக்கும் ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டுன்னு எனக்கு அப்போ அது தோணியிருக்கு, தமிழ் லிட்ரேச்சர்னு தோணியிருக்கு. அப்போ நான் எங்கள் அப்பாவோடைய பேச்சை வந்து நான் மீறி இந்த விஷயத்தில் உள்ள வேறு எனக்கு பிடிச்ச ஒரு விதத்தில் பயணிச்சிருக்கேன். ஸோ தமிழ் லிட்ரேச்சர் யூஜி பிஜி ரெண்டுமே படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த எக்ஸாம் படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இனிஷியலி நான் ரொம்ப அதை பற்றி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல, ஏதோ படித்தேன், ஏதோ அப்படி ஒரு மாதிரியாக ஆன் அண்ட் ஆஃப் தான் ஓடிட்டு இருந்தது. லைக் ஒரு சாதாரணமாக ஒரு ஹிந்து பேப்பரை படிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 2 hours ஆகும். நார்மலாக இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஹிந்து பேப்பர் படிக்கிறோன்னா அது நம்ம வந்து ஃபுல்லாக புரிஞ்சு படித்து அதுக்கான மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ அது போல் ரொம்பலாம் கஷ்டப்பட்டதுனால ஐ டுக் 3 years டு கிளியர் எக்ஸாம்ஸ். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் இது பண்ணேன். அப்போ என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், படிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான தாட் எல்லா பக்கமும் இருந்துச்சு. பட் என்னோட முயற்சி, எங்கள் அப்பாவுடைய சப்போர்ட், எங்கள் அப்பா வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு படிக்கும்னு நினச்சிட்டாரோ என்னமோ தெரியல, ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஹீ இஸ் நோ மோர். ரீசெண்டாக ஐ லாஸ்ட் ஹிம். அவர் வந்து கொடுத்த சப்போர்ட்டு, அவர் எனக்காக படிப்பார், அவர் எனக்காக கொஷின் பேப்பர் எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பாரு, அவர் எனக்காக பேப்பர் கட்டிங்ஸ்லாம் கட் பண்ணி எவ்ரி மந்த் எனக்கு வந்து சென்னைக்கு அனுப்பி வைப்பார், நான் எங்கே படிக்கிறேனோ அங்கே அனுப்பி வைப்பார். அந்த அளவுக்கு வந்து அவருடைய டெடிகேஷன். நிறைய இந்த ஓரியன்டேஷன் கிளாஸஸ், ஒர்க் ஷாப்ஸ் அதெல்லாம் வந்து அவர் அட்டன் பண்ணுவார். ஹி வாஸ் இன் டு கவர்மெண்ட் சர்வீஸ், ட்ரெஷரி ஆஃபீஸில் சப் ட்ரெஷரி ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனார். இஸ் அ குரூப் 4 எம்ப்ளாயி. ஒரு நார்மலாக ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி குரூப் 4லேருந்து கிளியர் பண்ணி உள்ளே போன ஒரு சாதாரண எம்ப்ளாயி. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு எண்ணத்தில் இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால, லைக் நான் இன்டர்வியூலாம் யூபிஎஸ்சி இன்டர்வியூலாம் போகிறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 1 month 2 months ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு என் கூடவே டெல்லியில் தங்கியிருப்பார். அந்தளவுக்கு ஒரு டெடிகேட்டடான பர்சனை வந்து இன்ன வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் சந்திக்கல. நான் ஆஸ் அ பேரண்ட் நானே அப்படி இருப்பேனா அப்படின்றது எனக்கு டவுட் தான். எங்கள் அப்பாவுடைய அந்த முழு முயற்சி என்னை வந்து ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துச்சு. லைக் நான் திருப்பி என்ன தமிழ் லிட்ரேச்சர் பார்ட்டுக்கு வரேன். எல்லாரும் சொன்னாங்க, அந்த தமிழ் லிட்ரேச்சர் படித்ததுனால நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கே அந்த எண்ணம் வந்துச்சு. ஏன்னா மனுஷனோட மனசு வந்து எப்போவுமே ஒரே போல் இருக்கிறதில்ல. நம்ம இவங்க இந்த மாதிரி குணம் உடையவங்க, இவங்க கோவப்படுறவங்க, இவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க மேலே ஒரு பிராண்டை வைக்கிறோம் தெரியுமா, அந்த பிராண்டு என்றைக்குமே தப்பான பிராண்டு தான். ஏன்னா ஒரு சமயத்தில் இருப்பது போல் மனுஷன் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இருக்க போகிறதில்ல. அவங்களுடைய குணம் வந்து டோட்டலாக யூட்டர்ன் எடுத்திருக்கோம், வேறவா மாறி இருப்பாங்க. அப்போ எப்போவுமே ஒரு மனுஷனை வந்து இப்படி தான் இருப்பான்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ நான் படிக்காத ஒரு ஆள், ரொம்ப வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ் படிக்கிற ஒரு ஆள் எப்படி யூட்டர்ன் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுன்றது வந்து எங்கள் அப்பாவால் தான் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டேன். ஸோ தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறப்ப இவ்வளோ கஷ்டங்களுக்கு இடையில அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணுன்றப்ப எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, நம்ம லிட்ரேச்சர் படித்ததுனால மட்டுமே வந்து நம்மளால் பாஸ் பண்ணாமல் ஃபெயில் ஆகிடுவோமோ, அப்பா சொன்ன மாதிரி அப்போவே வேறு ஏதோ ஒரு டிகிரி எடுத்து படிச்சிருக்கலாமோன்ற எண்ணம் வந்து என் மனதில் ரொம்பவே என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு, ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. நிறைய இடங்கள் அந்த அவமானங்களை சந்திச்சிருக்கேன். ஸோ அந்த சமயத்தில் நான் என்னுடைய மெயின்ஸ் ரிசல்ட் வருது. அப்போ மெயின்ஸ் ரிசல்ட் ஒரு சப்ஜெக்ட் நான் தமிழ் லிட்ரேச்சரே இப்போவும் இருக்குது யூபிஎஸ்சியில். தமிழ் லிட்ரேச்சர் ஒரு சப்ஜெக்ட், சோஷியாலஜி இன்னொரு சப்ஜெக்ட். ஸோ தமிழ் லிட்ரேச்சர் எனக்கு 400+ மார்க்கு. நான் உண்மையாக சொல்ல போனால் எந்த தமிழ் லிட்ரேச்சர்னால நான் உருப்படாமல் போயிடுவேன்னு நினச்சாரோ அந்த தமிழ் லிட்ரேச்சர்னால தான் நான் வந்து ரேங்கே வாங்கினேன். ஏன்னா 420 மார்க்குன்றது ஒரு சப்ஜெக்டில் ஒரு பெரிய அப்பை நமக்கு கொடுக்கும், அதாவது பெரிய பிரேக் கொடுக்கும்.
மற்ற சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட இன்டர்வியூவில் என்னுடைய ஃபஸ்ட் டைம் நான் தமிழ்லேயே அட்டன் பண்ணதுனால என்னோட இன்டர்வியூ மார்க் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 110, 200க்கு 110 ரொம்ப கம்மியான மார்க்கு. ஸோ ஈவன் தோ அந்த அளவுக்கு எனக்கு கம்மியான மார்க் இன்டர்வியூவில் கிடைச்சாலும் நான் தமிழ் லிட்ரேச்சரில் எடுத்த மார்க் மட்டும் எனக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுச்சிது. ஃபஸ்ட்டு டைமாக நான் அந்த சர்வீஸ் IRTSன்னு ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் வாங்கினேன் 2005. ஸோ அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ வாழ்க்கையை பற்றி, இது நமக்கு தப்பாக முடியும் அப்படி, இது நமக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டு, இதனால தான் நம்ம அழிய போகிறோம்னு நினைக்கிற ஏதோ ஒரு விஷயம் அதுவே ப்ளஸ் பாயிண்ட் ஆகி அது மட்டுமே என்னை வாழ வச்சிச்சு. இன்னைக்கு எங்கள் அப்பாவாலையும் என் தமிழாலையும் தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அந்த வேற எந்த உழைப்பு இதெல்லாம் சொல்கிறாங்களா, கடின உழைப்பு, அது இது நான் தூங்குறப்பையும் இதையே நினச்சிட்டு இருந்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் சுத்த போய். இவங்க 2 பேர் இல்லாட்டாலும் தமிழும் என்னுடைய தகப்பனாரும் இல்லைன்னா இந்த இடத்துல நான் நிற்கவே மாட்டேன். ஸோ அதனால் தேங்க்யூ. அதனால் காலேஜ் படிக்கிற எல்லாருமே நம்ம என்ன படிக்கிறோன்றத முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணுறத யோசிக்காதீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும், லைக் நீங்கள் ஒரு என்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதோ ஹிஸ்ட்ரி சோஷியாலஜி எது படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் என்னவாக வேணாலும் மாறுறதற்கு அந்த சப்ஜெக்ட் ஒரு தடை கிடையாது. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவலாக உங்களுக்கு ஒரு அறிவை கொடுக்குது அப்படின்னா அந்த பேஸ் அறிவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பலனளிக்க போகுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, என்னைக்கோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, IIMல படித்தவங்க இருக்காங்க, IITயில் படித்தவங்க இருக்காங்க. நானும் தமிழ் லிட்ரேச்சர் படித்த ஒரு ஆள் அவங்களோட இணையாக ஒரு ஆஃபீஸராக இருக்கேன். அப்படின்றப்ப எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஈக்குவலாக அவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கொடுக்குது. அந்த நாலேஜ் இந்த சப்ஜெக்ட்னால தான் கிடைக்குது, இதை படித்ததுனால தான் வாழ்க்கையில் முன்னேறலான்ற எண்ணமே உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஏன் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் பார்த்த வரைக்கும் என்ன ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். நீங்கள் இதை தவிரவும் உங்களுக்கு உதாரணம் நிறைய நான் சொல்ல முடியும். ரொம்ப சாதாரணமாக தமிழ்லேயே படித்தவங்க, இல்லை ரொம்ப ரொம்ப நார்மல் கோர்ஸ் படித்தவங்க, சாதாரணமாக சின்ன சின்ன வேலைகள் பண்ணிக்கிட்டு காலேஜுக்கு கூட ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, இது போல் நிறைய என்னுடைய பேட்ச்மேட்ஸ், என்னுடைய ஜூனியர்ஸ், அவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் எந்த இடத்துல இருந்தும் தன்னை அந்த இடத்துக்கு தகுதிப்படுத்திக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேசிக் அறிவுன்றது எந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வேணாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம், நீங்கள் என்னவா வேணாலும் அதை மாறலாம். என்ஜினியரிங் படித்தவங்க, இப்போ விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, என்ஜினியரிங் படித்தவங்க எந்த வேலையில் வேணாலும் ஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த சப்ஜெக்ட்ஸ் தமிழ் லிட்ரேச்சர் படித்தவங்களும் எந்த வேலைக்கு வேணாலும் ஃபிட் ஆகலாம். இது மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எந்த விதத்துலையும் குறைவில்லாத ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் லிட்ரேச்சர் படித்ததுனாலேயே எனக்கு நிறைய வாழ்க்கையில் பொறுமை கிடைச்சிதுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பொறுமை இருக்கணும். தமிழ் லிட்ரேச்சரை படிக்கிறதுக்கு நிறைய பொறுமை வேணும். தொல்காப்பியத்தை முழுசாக மனப்பாடம் பண்ணணும். கரெக்டாக இங்கே யாராவது படித்தவங்க இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, தமிழ் லிட்ரேச்சர் படித்தவங்க இருக்கீங்களான்னு தெரியல. நிறைய மனப்பாடம் பண்ணணும். நிறைய வாழ்க்கையை பற்றி அதுவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். வாழ்க்கைன்னா என்னன்றதை நீங்கள் வெளியிலிருந்து தெரிஞ்சுக்க வேணாம், அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம், அந்த சப்ஜெக்டே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ அந்த வாழ்க்கையை பற்றி அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் முன்னேறலாம், நிறைய பல பேருடைய வாழ்க்கையை அதை நம்ம பாடமாகவே படிக்கிறதுனால அது இயல்பாகவே நம்மளுடைய மனதோட கடந்துருது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு தேவை ரொம்ப ரொம்ப பொறுமை. உங்களுடைய பேஷன்ஸை தான் அந்த UPSC எக்ஸாம் டெஸ்ட் பண்ணும். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்க, எந்த விஷயத்தையுமே இயல்பாக எடுத்துக்கிட்டு எந்த சலனங்களுக்கும் ஆட்படாமல், வாழ்க்கையில் ஹையும் வரும் லோவும் வரும், அந்த ரெண்டையுமே சலனங்களுக்கு ஆட்படாமல் நீங்கள் எப்படி ஃப்ளோவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு படிப்பினை தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கியம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் எந்த சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை வச்சே நீங்கள் வாழ்க்கையில் என்னவா ஆகணும் அப்படின்றத முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஐடியாவாக கிரியேட் பண்ணிக்கணும். இந்த ரீசெண்டாக நம்ம மார்ச்சில் இப்போ இன்னைக்கு 6th 7th 5th இன்னைக்கு 5th இருக்கோம். இன்னும் ஒரு 3 நாளில் மகளிர் தினம் வரப்போகுது. நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க மகளிராய் பிறப்பதற்கு மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, நிறைய நம்ம இப்போ கேட்டுட்டோம். ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, தாழ்மையான கருத்து, இந்த மகளிர் தினம் கொண்டாடுறதுன்ற ஒரு ரிலவன்ஸை என்னைக்கு நம்ம நிறுத்துகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம உண்மையாலுமே முன்னேறி இருக்கோம். ஏன்னா ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாய் வாழ்வதே நம்மளுடைய எண்ணம். நம்ம யாருக்கும் மேலே போகணும்னு ஆசைப்படல, யாருக்கு கீழே வாழணும்னு ஆசைப்படலை. ஸோ இந்த சரிநிகர் சமானமாக நம்ம எப்போ நம்மளை நினைக்கிறோமோ அந்த சமயம்தான் உண்மையாலுமே இந்த மகளிர் தின கொண்டாட்டம்ன்றது ஒரு தேவை இல்லாமல் போகும். நான் இந்த சமுதாயத்தில் ஒரு ஆணுக்கு நிகராக அவனுடைய கடமைகள் என்னவோ அதையும் எனக்கு செய்கிறதுக்கு நான் என்னை தகுதிப்படுத்திப்பேன். நம்ம எப்போவுமே பெண்கள் நிறைய உரிமை பேசுவாங்க.
எனக்கு வந்து என்னை மட்டும் பையனை மாதிரி நீ படிக்க வைக்க மாட்டேற, என்னை மட்டும் பையனை மாதிரி வெளியில் அனுப்ப மாட்டேங்கிற, பையனுக்கு என்ன கொடுக்குறியோ அதை நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற உரிமைகளை நம்ம நிறைய பேசியிருக்கோம். என்னுடைய தலைமுறை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய தலைமுறை இந்த உரிமைகளை நிறைய பேசின தலைமுறை. என்னையே வந்து நீங்கள் படிக்க வைக்க மாட்டீங்க, என்னையே இன்ஜினியரிங் படிக்க வைக்க மாட்டீங்க. எனக்கு பெரிய குறை வந்து என் தம்பியை வந்து இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வச்சாங்க, என்னை இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வைக்கல. ஸோ இந்த குறைகள் வந்து நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தெரியும். நிறைய உரிமைகளை கேட்டு சண்டை போட்டு போராடி பெற்ற தலைமுறை. அந்த தலைமுறை போட்டு கொடுத்த இந்த பாதை தான் இன்னைக்கு நீங்கள் நடமாடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ நாங்கள் அன்னைக்கு போட்டு கொடுத்த பாதை, நாங்கள் வந்து படித்து முன்னேறினதுனால பேரண்ட்ஸ்க்கு ஒரு மரியாதை வந்துச்சு. ஓகே, குழந்தைங்க படித்து பெண் குழந்தைங்களையும் படித்து அவங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க, அவங்களும் ஃபேமிலியை வந்து முன்னுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை எங்களை போன்ற தலைமுறை ஆட்கள் வந்து எனக்கு பின்னால் இருந்தவங்க எனக்கு என் போன்ற தலைமுறை அமைச்சு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிறீங்க. ஸோ இந்த போராடி பெற்று கொடுத்த உரிமையை வந்து நீங்கள் ஒரு காலத்துலேயும் தவறாக பயன்படுத்தக்கூடாது, ஒரு காலத்துலேயும் உங்கள் கடமையை மறக்கக்கூடாது. ஏன்னா எங்கள் தலைமுறை போராடி உரிமையை பெற்ற தலைமுறை, உங்கள் தலைமுறை போராடி கடமையை தெரிந்து கொள்ள வேண்டிய கடைமுறை. ஏன்னா பசங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சொல்கிறோம், குழந்தைங்க வந்து நீங்கள் படிக்கிறீங்க, பசங்க வந்து நாளைக்கு வந்து அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் அடைக்கணும். அது எல்லாமே ஒரு ஆண் குழந்தையோட தலையில் விழுது. ஆனால் பெண் குழந்தைங்க நம்ம எல்லாம் என்ன ஜாலியாக ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறோம் இல்லையா? ஸோ கல்யாணம் பண்ணிட்டு போகிறதோட பத்தாதுன்னு இன்னொரு பொன் குழந்தை இருந்துச்சு, அவளுக்கே கூட நகை போட்டால் எனக்கே கம்மியாக போட்டுன்ற அளவுக்கு நம்ம சண்டை போடுற அளவுக்கு நம்மளுடைய கடமையை நம்மளுடைய உரிமையை பேசுகிறோம். பட் அது கிடையாது. நீங்கள் உங்களை படிக்க வச்சு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா ஈக்குவலாக உன்னுடைய அண்ணனோ தம்பியோ அவங்களுக்கு இருக்க பொறுப்பு உங்களுக்கும் இருக்கணும். அந்த பேரண்ட்ஸ்க்கோ அந்த குடும்பத்துக்கோ நீங்கள் உங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? ஜஸ்ட் வாங்கிட்டு போகிறது மட்டும் நம்மளுடைய வேலை கிடையாது, உரிமையை பேசுவது மட்டும் கேட்டு பெறுவது மட்டும் நம்மளுடைய வேலையே கிடையாது. கடமையை உணர்ந்து அங்கே தேவைப்படுற இடத்துல உங்களுக்கு ஒரு பையனுக்கு ஈக்குவலாக என்னென்ன ரோல் இருக்கோ அதை நீங்கள் செய்யணுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் மகளிர் தினத்தை யாரும் பேச மாட்டாங்க. மகளிர் தினத்தை வந்து உங்களை கொண்டாடுறதுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் என்ன பண்ணணுன்றது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஃபெமினிசம்ன்றது முன்னேற்றம் ரொம்ப முக்கியம், ஆனால் எந்த பாதையை நோக்கி நீங்கள் போறீங்கன்ற தெளிவு முக்கியம். அந்த தெளிவு இல்லாத முன்னேற்றம் உங்களை வந்து எங்கேயாவது ஒரு முட்டு சந்தில் தான் கொண்டு வந்து நிப்பாட்டும். ஏன்னா இப்போ நம்ம ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும், இப்போ நான் பார்க்குற ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க, எல்லாமே படிக்க வைக்கிறாங்க, கேட்டதுக்கு மேலேயே அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனால் எந்த கடமையும் கிடையாது. படிக்கிறாங்களா, கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்களா, இல்லைன்னா பையனுக்கு ஈக்குவலாக நானும் வந்து மது அருந்துவேன், இல்லை வந்து நானும் வந்து சினிமாவுக்கு போவேன், நானும் போதைப் பொருள்களை உபயோகிப்பேன். இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்து இப்போ நிறைய மாறிட்டுருக்கு. அந்த கலாச்சாரத்தை பார்க்குறப்போ இந்த ஃபெமினிசம்ன்ற பாதை வந்து போட்டு கொடுத்த பாதையை தப்பாக மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, தெளிவில்லாமல் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்காங்கன்றதான் என்னுடைய எண்ணம். ஸோ உங்களுடைய முன்னேற்றம்ன்றது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் போகிறது தான் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஸ்டேஜ். நீங்கள் பாதையை இனிமேல் முடிவு பண்ண போகிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் வேலைக்கு போகணுமா, என்ன வேலைக்கு போகணும், படிக்கணுமா, என்ன படிக்கணும், இதெல்லாம் ஒரு தெளிவு இருக்கணும். இது தெளிவு இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க கையில் வந்து அதை கொடுத்துறாதீங்க, நான் படிச்சுட்டேன் எனக்கு என்ன பண்ணணுமோ நீங்களே பண்ணுங்க அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் பேரண்ட்ஸ் கிட்ட உங்கள் வாழ்க்கையை கொடுக்காதீங்க. நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றதை பேசி அவங்களுக்கு புரிய வைங்க, இன்னும் ஃபர்தராக முன்னேறுங்க. இது இன்னொரு இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற நிறைய குழந்தைங்களோடைய நிறைய பெண் குழந்தைங்களோட ஒரு தப்பான ஒரு முடிவு என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டு உடனே போய்டுறது. அதுபோல் நீங்கள் வந்து இருக்காதீங்க. உங்களை முதல்ல உங்களுடைய காலில் நிற்க பழகிக்கோங்க, வித்ஸ்டாண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருங்க. நாளைக்கு வாழ்க்கையில் என்ன சூறாவளி வேறாலும் வரலாம், என்ன நல்ல விஷயங்களும் வரலாம். யாருக்குமே வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இயல்பாக ரொம்ப வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. எவ்வளோ முன்னேறினவங்களாக இருக்கலாம். இங்கே இருக்கிறவங்களே எவ்வளோ சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இன்னும் இங்கே இருக்கிற அருணா மேடம் இருக்காங்க, சிந்தியா மேடம் இருக்காங்க, அவங்ககிட்டே கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். லைக் அவங்க கூட வந்து ஒரு
வாழ்க்கையில் பெரிய இடத்துல இருந்தால் கூட அவங்க சந்திக்காத பிரச்சனைகள் இருக்காது, என்ன உட்பட நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த பிரச்சனைகளை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எப்பவும் பேரண்ட்ஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களாலே சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். ஸோ மனதளவுலையும் ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணுன்றதுக்கு முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த காலம் நிற்கிறதுக்கு ஒரு வேலையோ ஒரு உயர்ந்த பதவியோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இவ்வளோ படிக்க வச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் அதை கான்ட்ரிபியூட் பண்ணாமல் வெறுமனே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் ஹாப்பியாக செட்டில் ஆகிறேன்னு சொல்கிற தலைமுறையை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நிறைய பேரண்ட்ஸு நல்லா படித்தவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க குழந்தைங்க வந்து நான் வீட்டில் இருந்துக்கிறேன், நான் ஹாப்பியாக ஹோம் மேக்கராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப அதை கேட்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்தியாவோட ஜிடிபின்றது ஒரு ஆண் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறான், இல்லை ஒரு தொழில் நிறுவனம் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறது, இல்லை ஒரு தனி மனிதன் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறான்றதை பற்றி தான் வந்து ஜிடிபி வந்து நம்ம ரேஷியோ எடுக்கிறோம். பட் ஒரு பெண் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறா, ஒரு பெண் எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ணுறா. ஒரு கிராமத்தில் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு சாதாரண அம்மா வந்து மாடு மேய்ச்சிட்ருப்பாங்க, பால் கறந்து விற்பாங்க, வீட்டு வேலைகளை பார்ப்பாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வந்து பக்கத்தில் இருந்து சேகரித்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பெண்ணுடைய தனிநபர் வருமானம், ஒரு ஜிடிபி, கான்ட்ரிபியூஷன் டு த கவர்மெண்ட், கான்ட்ரிபியூஷன் டு த நேஷன் எவ்வளோ வந்து அதிகமாகுதுன்னு சொல்லி. ஸோ இப்போ அதை நம்ம வந்து கணக்கிலே எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த வீட்டு வேலைகள் அப்படின்றது நம்மளுடைய இயல்பாகவே நம்மளுடைய ரத்தத்தில் ஊறிடுச்சு. அதை தாண்டியும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த படியை நோக்கி முன்னேறணும். ஸோ படித்து முடித்ததோட உங்களுடைய கடமை முடியலை, பாஸ் பண்ணுறதோட உங்கள் கடமை முடியலை. உங்களுடைய வாழ்க்கை என்னன்னு தேர்ந்தெடுக்கிறத விட முக்கியமான கடமை உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதை கூட உங்களால் அமைச்சிக்க முடியல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்னவாக போகிறோம்? இதுதான் உங்களுக்கு உள்ள முக்கியமான கடமை. உன் வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணுங்க. நான் இந்த சில விஷயங்களை எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கொஞ்சம் டிஃபர் ஆனேன். லைக் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் அந்த ஓல்டு ஃபேஷன் பர்சன். முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் அந்த தமிழ் மேலே அதிகமாக பற்று இருப்பார், அந்த ஹிந்தியெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். நான் இந்த பாயிண்ட்டை வந்து நான் இங்கே சொல்ல வேண்டிய தேவை வந்து கொஞ்சம் அரசியல் ரீசனாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா படிக்கிற காலத்தில் எனக்கு ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் ஆனால் தனியாக படித்தேன். எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டு இல்லை நான் படிப்பேன், எனக்கு லாங்குவேஜ் படிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போயும் எனக்கு வந்து தெலுங்கு நல்லா தெரியும், ஹிந்தி நல்லா தெரியும், குஜராத்தி நல்லா தெரியும். இன்னும் எனக்கு ஏதாவது புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னு நான் ஆசைப்படுவேன். அந்த மாதிரி ஒரு பேஷன் உள்ள ஆள் நான். ஸோ அதனால் லாங்குவேஜ் நான் அப்போது வந்து எங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ சண்டை போட்டு போராடி நான் அந்த ஹிந்தியை வந்து படிச்சுக்கிட்டேன். 4 வருஷம் படித்தேன் அந்த ஹிந்தி பிரச்சார சபாவில். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபஸ்ட் போஸ்டிங்கே எனக்கு வந்து பிலாஸ்பூர்ன்ற இடத்துல, சத்தீஸ்கர், ஹார்ட் பெல்ட் ஆஃப் ஹிந்தி பிளேஸ், அந்த இடத்துல தான் என்னுடைய ஃபஸ்ட்டு போஸ்டிங். அதாவது நக்சலைட் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஹிந்தி பிளேஸ் பேசுகிற இடம். அங்கே வந்து நீங்கள் இங்கிலீஷில் என்ன பேசினாலும் வந்து ஒரு வேலையும் நடக்காது. அப்போ ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ்ன்றது ஒரு டிமாண்டிங்கான ஜாபு. ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர்னு சொல்லி நீங்கள் பேசஞ்சர் டிராஃபிக் பார்க்கணும், அந்த லோடிங் அன்லோடிங் பார்க்கணும், கூட்ஸ் ட்ரெயின் வந்து கரெக்டான டயத்துக்கு வருதா இல்லையான்னு பார்க்கணும், அங்கே லோயர் லெவல் ஸ்டாஃபோடு நம்ம பேசணும். அப்போ பேசுகிறப்ப நீங்கள் வந்து உங்கள் லாங்குவேஜ் நான் இனிமேல் நான் இங்கிலீஷ் தான் கற்றுட்டு வந்து அவங்ககிட்ட பேசுவேன், இல்லை அவங்கக்கிட்ட நான் சைகை பாஷையிலே பேசுவேன்னா முடியாது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அந்த இடத்துல வந்து அது உபயோகமாக இருந்துச்சு. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நோ யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்ன வேணுன்றதை உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இது நாட் ஓன்லி ஹிந்தி, நிறைய விஷயங்களில் நான் எனக்கு தேவையானதை நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி போராடி சண்டை போட்டு அதை வாங்கிப்பேன், தெரிஞ்சுப்பேன், படிச்சுப்பேன், இது எனக்கு வேணும்னு சொல்லுவேன். ஸோ அப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பின்னால் லேட்டராக ரியலைஸ் பண்ணார். எஸ்மா நீ அன்றைக்கி வந்து சொன்னது கரெக்டு, இன்றைக்கி நீ இப்போ ஃபஸ்ட் போஸ்டிங்கே வந்து பிலாஸ்பூரில் போய் இருந்ததுனால நீ ஹிந்தி படிச்சுக்கிட்டது நல்லது, நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். பட் ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் வெளி ஸ்டேட்ஸ்லேயே வேலை பார்த்தேன். குஜராத், பாம்பே, அங்கேயே தான் மெயினாக நான் வேலை பார்த்தது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வேணுன்றது, உங்களுக்கு என்ன பேஷன், நீங்கள் என்ன ஆக போறீன்றங்க தெளிவு வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக வேணும். அதனால் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து மகளிர் தினத்தை கொண்டாடுறதை நிறுத்துகிறோமோ அது இயல்பாகவே நிற்கணும். நம்ம ஈக்குவலாக ஆயிட்டோன்றதை நினைப்பு நமக்கு வரணும். ஈக்குவலாக நம்ம வந்து பசங்களுக்கு ஈக்குவலாக கடமைகளையும் செய்கிறதுக்கு ஈக்குவலாக வந்துட்டோன்ற ஒரு நினைப்பு என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கொண்டாட்டங்கள் ரிலவன்ஸ் இழந்து போயிடும். எல்லாரும் வந்து நெயில் பாலிஷ் வாங்கி கொடுக்குறது, சாரீ வாங்கி கொடுக்குறது, இன்றைக்கி தான் யூ ஆர் த ஸ்பெஷல் பர்சன், யூ ஆர் ஏஞ்சல், யூ ஆர் இது அது சொல்லி உங்களுக்கு என்னென்னலாம் கிஃப்ட் கொடுக்கணுமோ அன்றைக்கி வாங்கி கொடுத்து அதோடு முடிச்சிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஆசைப்படுறதை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு போயிருங்க.
நான் படிக்கணும், முன்னேறணும், வேலை பார்க்கணும், என்னை இதை படிக்க வைங்க, இல்லை எனக்கு இதை வாங்கி கொடுங்க, இல்லை நான் இதன் மூலமாக நான் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன்ற அந்த போல எண்ணத்தை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக நீங்கள் உங்கள் காலில் நிற்கிறப்போ இதெல்லாம் இரலவெண்ட்டாக தோணும். இந்த அலங்காரங்களோ இல்லை வந்து இந்த புகழாரங்களோ இது உங்களுக்கு தேவைப்படாமலே போகும். ஸோ அதனால் இந்த மகளிர் தினம்ன்ற இரலவன்ஸ் வந்து என்னைக்கு நமக்கு வந்து போகுதோ அன்னைக்கு வந்து நம்ம உண்மையாலுமே முன்னேறி இருக்கோம், உண்மையாலுமே பெண்கள் வந்து அந்த ஏஞ்சல்ன்ற ஒரு ஸ்டேஜை வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அதனால் இந்த சென்சிபிள் ஃபெமினிசம் வந்து எப்போவுமே உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பேசுறதுனால பெண்களுக்கு வந்து இயல்பாகவே முன்னேற்றம்ன்றது இயல்பாகவே அமைஞ்சிருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய போராட வேண்டியிருக்கும். லைக் நான் இப்போ படிக்கிற போது கூட இருக்கிற பசங்க எல்லாருமே அந்த ஒரு பொண்ணை வந்து அந்த இடத்துல படிக்க தன்னுடைய குரூப்பில் சேர்த்துக்கிறதுக்கு இல்லை வந்து இந்த குரூப்பில் வந்து அவங்களோட சேர்ந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ வந்து ஒரு தடைகளை உண்டாக்குவாங்களோ அவ்வளோ தடைகளும் எனக்கும் நடந்துச்சு, பேரண்ட்ஸ் மூலம் நடந்துச்சு. அண்ட் வந்து அந்த குரூப்லேயே வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ பொதுவாகவே இங்கே என்னென்னா நான் படிக்கிற சமயத்தில் என்னென்னா எல்லாரும் சேர்ந்து படித்தா அந்த பொண்ணு மட்டும் பாஸ் பண்ணிவிடும், அந்த பசங்க பாஸ் பண்ணிட மாட்டாங்க. அந்த பொண்ணு பாஸ் பண்ணதுக்கு காரணம் அந்த பசங்களாக தான் இருப்பாங்க. பொண்ணுக்கு அறிவே கிடையாது, இப்படி தான் நடப்பாங்க. பொண்ணுக்கு அறிவு கிடையாது, பசங்களுக்கு தான் அறிவு இருக்குது. அவங்க சொல்லி கொடுத்து தான் பாஸ் பண்ணாங்க, இந்த பொண்ணு மட்டும் பாஸ் பண்ணிடுச்சு. இது போலெல்லாம் வந்து ஒரு மூடத்தனமான எண்ணம்லாம் இருந்துச்சு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி ஐயா வந்து பேசினார். முத்துலட்சுமி ரெட்டி பிரின்சிபல் சார் பேசுகிறப்ப முத்துலட்சுமி ரெட்டி பற்றி பேசினாங்க. அவங்க எங்கள் ஊருக்காரங்க முத்துலட்சுமி ரெட்டி அம்மா. அவங்க படிக்கிறப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சு. ராஜாஸ் காலேஜ்னு அவங்க ஃபஸ்ட்டு அந்த காலேஜில் தான் படித்தாங்க. படிக்கிறப்போ அவங்க ஒரே ஒரு பெண் தான், எல்லாம் பசங்க எல்லாம் ஒரே பெண் தான். அந்த ஒரே பெண்ணை படிக்க வைக்கிறதுக்கு அந்த சமூகமே சண்டை போட்டுச்சு. அந்த பெற்றவங்க, பசங்களை பெற்றவங்க, பேரண்ட்ஸு எல்லாரும் வந்து இத்தனை பசங்க படிக்கிற இடத்துல இந்த ஒரு பொண்ணு மட்டும் படிக்கக்கூடாது, ஏன் படிக்கக்கூடாது? இந்த பிரின்சிபல் கேட்குறாரு, ஏன் படிக்கக்கூடாது? படித்தா இந்த பொண்ணால் என்னுடைய பசங்களுடைய மனசெல்லாம் கெட்டு போயிடும். முதல்ல நம்மளை வந்து தாக்குறதுக்கு அந்த சமூகம் எடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வந்து கேரக்டரை தப்பாக பேசுறது, நம்மளுடைய ஒழுக்கமின்மையை பேசுறது, நம்ம ஒழுக்கமின்மையாக இருக்கோன்னு சொல்லிட்டு அதை உங்களா ஒரு கற்பிதம் பண்ணிக்கிட்டு பேசுறது. முதல்ல அதை சொல்லிடுறாங்க. அப்போ அந்த பிரின்சிபல் என்ன சொல்கிறாரு, இத்தனை பசங்களுடைய மனசு கெட்டு போகிறதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மாற வேண்டியது நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் தான் தவிர உங்கள் பசங்களும் தானே தவிர அந்த பொண்ணு கிடையாது. ஸோ அப்போ அந்த பொண்ணால் உங்களுடைய பசங்களோட மனசு கெட்டு போகணும்னா நீங்கள் மாறுங்க. அந்த மனதளவில் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாங்க. உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு பெண்ணோட எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண் கூட எப்படி இயல்பாக வந்து சரிநிகர் சமானமாக போகிறதுக்கு, ஒரு பெண்ணை இயல்பாக ஒரு மனுஷியாக ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை முதல்ல நீங்கள் சொல்லிக் கொடுங்க அஸ் அ பேரண்ட்டாக. ஸோ இதை வந்து இந்த சமுதாயம் இந்த சொசைட்டி வந்து அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம படித்ததுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் வந்து வாழ்க்கை ரொம்ப இயல்பாக, ரொம்ப வந்து கூலாக, ரொம்ப வந்து நேச்சுரலாக இருக்க போகிறதில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். அப்போ அதையும் மீறி அந்த பசங்க குரூப்பாக நான் இருந்து எப்படி படித்தேன், அதில் எனக்கு நிறைய கோபதாபங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இதை தான் வந்து கிளாஸ் சீலிங்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு முன்னேற்றம்னு வந்து கண்ணுக்கு தெரியும். அந்த எதிரில் நான் ஒரு லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ஒரு பொண்ணை கூட என்னால் பார்க்குற அளவுக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் என்னால் அதை ரீச் பண்ண முடியாது. எனக்கு இடையில ஒரு கிளாஸ் போல் ஒரு தடை இருக்குது. அதுதான் எது அப்படின்னா, சமூகத்தால் உண்டாக்கப்படுற, சமூகத்தால் கற்பிதம் செய்யப்படுகின்ற பலவிதமான தப்பான அர்த்தங்கள். ஒரு பெண்ணை எப்படி வீழ்த்தணும் அப்படின்னா முதல்ல வந்து அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு வந்து 4 பசங்களோட பேசுகிறா, அதனால் வந்து அவங்க தப்பானவங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் அசாசினேஷனை உடனே சமுதாயம் நமக்கு எடுத்து முன்ன வைக்கும். அதையும் தாண்டி தான் நீங்கள் வந்து படிக்க வேண்டியிருக்கும். நான் இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்னுடைய குடும்பத்தில் யாரும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி தெரியாது. ஐ எம் த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. எனக்கு வந்து அதனுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களை எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து மறைச்சிருக்கேன். அந்த மெச்சூரிட்டி எல்லாமே உங்களுக்கு எதனால் வருது அப்படின்னா வந்து உங்களுக்கு லைஃப் அந்த லெசனை டீச் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எது முக்கியம்? படிப்பு முக்கியம். நான் இதை போய் எங்கள் வீட்டில் சொன்னேன்னா எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, சரி நீ படிக்க வேணாம், நீ இங்கே வந்து படி, அந்த இடத்துல சென்னையில் இருக்க வேணாம், அந்த குரூப்போட படிக்க வேண்டாம், இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த குரூப்போட தான் இருக்கணும், அந்த குரூப்பில் தான் நான் படிக்கணும். ஏன்னா எனக்கு அது வேணும். அந்த குரூப் டிஸ்கஷன் வேணும், அவங்களுடைய அறிவு வேணும், என்னுடைய அறிவை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு குரூப் வேணும், டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆளுங்க வேணும். அப்போ நான் இந்த விஷயத்தையே எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் சொல்லலை. நிறைய டைம் வந்து நிறைய நடந்த நிகழ்வுகளை வந்து நான் என் அம்மா அப்பாட்டேருந்து மறைச்சிருக்கேன். பட் இப்போ அந்த சொசைட்டி அப்படி கிடையாது, நிறைய மாறி இருக்குது, நிறைய வந்து நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். பேரண்ட்ஸ் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து ஒரு பக்குவம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நாங்கள் என்னெல்லாம் தடைகளை ஃபேஸ் பண்ணோமோ அந்த தடைகளெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இயல்பாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு
ஒரு சொசைட்டி வந்துருச்சு. ஸோ இந்த கிளாஸ் சீலிங்கையும் நீங்கள் மீறி படிக்கிறதுக்கு தகுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்டேஜ். ஸோ லைஃப் வந்து எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். லைஃப் வந்து ஒரு போல் நிற்கிறது கிடையாது. நானே ஒரு பர்சன், நான் வந்து ஒரு 20 வயசில் எப்படி இருந்தேன், 30 வயசில் எப்படி இருந்தேன், 40 வயசில் எப்படி இருந்தேன்ற இவால்விங் என்னுடைய இந்த இவல்யூஷனை வந்து என்னாலே கண்கொண்டு பார்க்க முடியுது. 20 இயர்ஸில் நான் வந்து பயங்கரமான கோவக்காரி, சமரசம் செய்யாத ஒரு கோவக்காரி. எதுக்குனாலும் சண்டை போடுவேன், எதுனாலும் வந்து என்னை வந்து உடனே கோவத்தை உண்டு பண்ணும். அந்த போல் வந்து அது போல் இருந்த ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து எனக்கு மேக்ஸே பிடிக்காது சுத்தமாக. மேக்ஸ் லைஃப் வந்து எவ்வளோ விசித்திரமான விஷயம் பாரு. நமக்கு எது பிடிக்காதோ அதை கொண்டாந்து நம்ம தலையில் வைக்கும். திருப்பியும் நான் ரயில்வேஸில் படிக்கிறப்போ, ரயில்வேஸில் ஆஃபீஸராக இருக்கிறப்ப மேக்ஸ் தான், எகெயின் மேக்ஸ் தான். நான் அந்த மேக்ஸ்லேருந்து தப்பிக்கணும், திருப்பி ஒரு எக்ஸாம் எழுதி போனேன். திருப்பியும் ஐ லேண்டட் அப் இன் IRS. இப்போ நான் வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து வாழ்க்கை வந்து ஒரு விசித்திரமான விஷயம். அது பூங்கொத்துக்களை சில சமயம் உங்களுக்கு கொடுக்கும், சில சமயம் பல போர்க்களங்களை உங்களை சந்திக்க வைக்கும். அதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த மேக்ஸை கடைசி வரைக்கும் நான் பார்த்தே ஆகணும். நான் எதுலேருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி எத்தனை தடவை எழுதினாலும் திருப்பி அங்கே தான் வந்து நிற்கிற மாதிரி ஆயிடுது. பரமபதத்தில் கொத்தி பாம்பு கொந்தி கீழே இறங்குற மாதிரி. ஸோ அதுபோல் வந்து வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. லைஃப் இஸ் எவால்விங். நீங்களே உங்களை வந்து திரும்பி பார்க்குறப்ப, இன்னும் ஒரு டவுன் த லைன் ஒரு 15 வருஷத்தில் நீங்கள் உங்களை திரும்பி பார்க்குறப்ப நீங்கள் எவ்வளோ முன்னேறி இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ மாறி இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிருக்கிறீங்க, எது நம்ம படிக்கவே மாட்டோம்னு நினச்சோம், நமக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வரவே வராதுன்னு நினச்ச ஆளுங்க கூட எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ அந்த லைஃப் டிமாண்டிங்காக இருக்கிறப்ப நீங்களே உங்களை வந்து தகவமைச்சிக்கிட்டு நீங்கள் மாறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு உங்களால் போக முடியும். இது என்ன போல் ஒரு சாதாரணமான ஆள். நான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் வந்தது. எங்கள் ஊரில் ஒரு ஷீலா ராணி சுங்கத்துன்னு ஒரு IAS ஆஃபீஸர் வந்து கலெக்டராக இருந்தாங்க. அப்போது இருந்தப்போ வந்து அவங்கள நான் சும்மா ஒரு ஃபங்க்ஷனில் மேடையில் பார்த்துருக்கேன். அந்த பேச்சு போட்டியில் ஏதோ ஒன்று நான் அவங்களுக்கு பரிசு வாங்கியிருக்கேன். அந்த பரிசு வாங்குறப்ப அவங்க பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்த அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வேறு ஒன்றுமே கிடையாது. எங்கள் அப்பா சொல்கிறப்ப எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. எனக்கும் அவங்க மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. இது சின்ன இன்ஸ்பிரேஷன். லைஃப் வந்து முன்னாலே வந்து உங்களுக்கு பிறக்கிறப்பே வந்து ஒரு நீ டாக்டராக தான் ஆகணும், இன்ஜினியராக தான் ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்க்கை உங்களுக்கு வந்து நிர்மாணிக்கிறது கிடையாது. அது நீங்கள் போகிற போக்கில் உங்களுக்கான தேவைகளை, உங்களுடைய கனவுகளை நீங்கள் உருவாக்கலாம். இது வரைக்கும் எனக்கு எந்த கனவுமே கிடையாது, இது வரைக்கும் எனக்கு எந்த உழைப்புமே எனக்கு வருன்றதே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏதோ காலேஜை பாஸ் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்கிறவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப 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 நீங்கள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறீங்க தான் அர்த்தம். தப்புன்னு சொல்ல மாட்டேன், உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வரும்ன்றதை நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணலை. இன்னும் நீங்கள் வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். அது உங்களை திரும்பி மீட்டுருவாக்கம் செஞ்சு நீங்களே உங்களை பார்க்கணும். உங்களுக்கு என்ன வேணும், இது போல் நான் 15 வருஷம் கழிச்சு இப்படியே இருந்துருவேனா, இல்லை இதுக்கு மேலே போகணும்னு ஆசைப்படுறேனா அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரணும். அதனால எந்த சப்ஜெக்ட் படித்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளவு சாதாரணமான குடும்பமாக இருந்தாலும், ஃபினான்ஷியலாக நீங்கள் எவ்வளோ லோவாக இருந்தாலும், எந்த விதத்துலையும் உங்களுடைய வளர்ச்சியை வந்து அது பாதிக்காது. நீங்கள் எந்த இடத்துலேருந்து மேலே வரலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு கிராமத்து காலேஜ், ஒரு டவுனில் படித்தவங்க தான் வந்து மிகப்பெரிய உயரங்களை தொட்டிருக்கிறாங்க. சிட்டியில் படித்தவங்களை விட கிராமத்தில் படித்தவங்களுக்கு அந்த ஒரு சப்ஜெக்டில் ஒரு இன்டென்சிட்டி இருக்கும், படிக்கிறதுல ஒரு தெளிவு இருக்கும். மற்ற டைவர்ஷன்ஸ் கிடையாது. இந்த மொபைல், மற்ற மூவி, நிறைய வந்து அங்கே இங்கே வெளியில் போகிறது, இந்த டைவர்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ஒரு சின்ன வட்டம், இங்கே வந்து சின்ன இடம், நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய நிறைய டைம் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய படிக்கலாம். இப்போவே நீங்கள் நிறைய லைப்ரரியில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஒரு லேவிஷ்னஸ், இதுதான் உண்மையாலுமே வசதி ஆர் வாய்ப்புகள்னு சொல்ல முடியும். இந்த வசதி வாய்ப்புகள் சிட்டியில் இருக்கவங்களுக்கு கிடையாது. மற்றவங்க சொல்கிற மாதிரி சிட்டியில் நிறைய வசதி வாய்ப்புகள்னு நான் சொல்ல மாட்டேன். சிட்டியில் இருக்கிறது எல்லாமே டைவர்ஷன்ஸ். சிட்டியில் இருக்கிறது வசதி வாய்ப்புகள் கிடையாது. அந்த வசதி வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சியை கொள்கிற விஷயம்தான். ஸோ சிட்டியில் இல்லாத வளர்ச்சி வாய்ப்புகள் உங்களுக்கு இங்கே இருக்குது. உங்களுக்கு டைம் நிறைய டைம் இருக்குது. ஸோ இந்த டயத்தை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இன்னும் நிறைய கிளாஸஸ், ஏதாவது மோட்டிவேஷன் கிளாஸஸ்லாம் போங்க. யாராவது நீங்கள் காலேஜில் வந்து இந்த மாதிரி கூட்டு வந்து அட்டன் பண்ண சொன்னாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு உங்களுடைய மனதளவில் ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம். உங்களுக்கு தேவைகளை நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உங்கள் லைஃப்பை அமைச்சிக்கிறதுக்கு எது வேணுன்றதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தப்பு, கிரைம். அது உங்களுடைய கடமைகளை நீங்கள் மீறுறதா தான் அர்த்தம். ஸோ உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. ஸோ வேறு துறைகள்லையும் நீங்கள் வந்து போய் மிளறலாம், வேறு துறைகள்லையும் நீங்கள் முன்னேறலாம். இது போன்ற ஒரு வாய்ப்பு வந்து என்ன போன்ற ஒரு ஆட்கள் வந்து இன்றைக்கி 20 வருஷம் கழித்து, ஒரு 20 வருஷம் சர்வீஸ் முடித்து, இன்றைக்கி வந்து நான் சாதாரணமாக படித்த இந்த மாதிரி நான் ஒரு
சாரீ கட்டிட்டு அந்த குழந்தைங்கலாம் அழகாக வந்து காஃபிலாம் கொடுக்குறப்ப நான் மேடம் கிட்ட சொன்னேன், நான் வந்து ஆண்டு விழா நம்ம காலேஜ் ஆண்டு விழா அப்போ நானும் இது போல தான் வந்து சுற்றிட்டுருப்பேன், சின்ன சாரீலாம் கட்டிட்டு அழகாக அந்த ஒரு சந்தோஷத்தோடு சுற்றிட்டுருப்போம். ஸோ அது போல் ஒரு ஆட்களுக்கு இன்றைக்கி நான் வந்து லெக்சர் கொடுக்கறதுக்கான ஒரு இடத்த நான் தகுதிப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா உங்களாலேயும் அது கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஃபீல் நானும் வந்து இந்த காலேஜில் வந்து என்னுடைய காலேஜை ஞாபகப்படுத்தி என்னுடைய டேஸ்க்கு அந்த காலேஜ் டேஸ்க்கு நான் போன மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கல்லூரி வந்து மேன்மேலும் வாழ்கிறதுக்கு, இன்னும் பெரிதாக வளர்கிறதுக்கு, 25 ஆண்டுகளை தாண்டி இன்னும் மேன்மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி.